அண்ட் ஹலோ கேஸ் வெல்கம் டு வெல்கம் டு சுபாஷ் படம் அண்ட் வணக்கம் மக்களே. இப்போ ஒரு 4 to 5 டேஸ் முன்னாடி ஒரு நடந்த பெரிய ஒரு இன்சிடெண்ட்டு. அது பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த சித்ரகூட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மத்திய பிரதேஷில் அப்படிங்கிற நடக்கிற ஒரு ஒரு கேங் ரேப்பு. ஓகேங்களா? அங்கே பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும், ஒரு 20 இயர்ஸ் ஏஜில் ஒரு பொண்ணும் ஒரு 17 இயர்ஸ் ஏஜ் ஒரு பையனும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேவங்கனா வேலி, அப்புறம் பார்த்திங்கன்னா தேவங்கனா ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மேலே போயிருக்காங்க, டவர் இல்லாத ஏரியா. ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா ரீல்ஸ் எடுக்க போயிருக்காங்க. அங்கே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்து 2 வீலரில் வந்திருக்காங்க. வந்து இது மாதிரி நாங்கள் ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படி கேட்டுட்டு அந்த பையனை வந்து கட்டி போட்டு கையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இது மாதிரி ஒரு இதில் கட்டி போட்டுட்டு, அப்புறம் அந்த பொண்ணை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அசல்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேங் ரேப் பண்ணி அந்த புதருக்குள்ளேயே அப்படியே விட்டுருக்கானுங்க. அப்புறம் அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா அதை அவன் ஃப்ரீ பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்துருக்கான். வந்து பார்த்துட்டு அப்புறம் கீழே போய் எங்கே சிக்னல் கிடைக்குதோன்னு பார்த்து அங்கே பார்த்துட்டு ஒரு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். வந்து பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா ஷி இஸ் ஆக்சுவலி டெத். ஓகேவா? ஸோ இதுதான் மெயினான இன்சிடென்ட். ஓகே. ஸோ அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் வந்து மேபி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, என்ன ஏதுன்னு தெரியாமல். ஸோ இது மெயினான இன்சிடெண்ட்டே பார்த்திங்க அப்படின்னா எதனால் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஒரு யாருமே இல்லாத ஏரியாவுக்கு ஒரு கொண்டு போய் மேலே 2 பேர் போய் அப்படி என்ன ரீல்ஸ் மோகனே தெரியல. ஸோ ஓகே, ஒரு 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 ஏதோ ஒரு எமர்ஜென்சினா கூட ஒரு காண்டாக்ட் பண்ணுறது கூட யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறது வந்து பெருசு கிடையாது. ஒரு 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 அவேர்னஸோடு நம்ம போகணும். இன்கேஸ் அப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் இருக்கணும். எப்போவுமே ஒரு சேஃப்டி ஒரு இது இருக்கணும். ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ்னால் அவங்க இருக்கிற போலீஸ்னால் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கெட்சஸ் போட்டு அப்புறம் சிசிடிவிலாம் போய் பார்த்துருக்குறாங்க. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 மோட்டார் சைக்கிளில் போகிறத வச்சுருக்காங்க, போகிறத பார்த்துருக்குறாங்க. ஸோ அது இப்போ ஃபோட்டோஸ் இதே கிளியராக இருந்ததுனால ஏஐ மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஃபோட்டோ ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிளர்லாம் எடுத்து கொஞ்சம் நல்ல ஹெச்டியாக பார்த்துருக்காங்க. ஸோ ஏஐ பார்த்திங்கன்னா இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்குது. ரொம்ப பெரிய விஷயம் இது பார்த்திங்க அப்படின்னா. அண்ட் இது நடந்தது பார்த்திங்கன்னா 22 ஜூலை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அக்யூஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜிதேந்திர பட்டேல், அவனை தான் வந்து பிடிச்சிருக்காங்க. 24 அவனுக்கு ஏஜ் பார்த்துக்கோங்க, அவன் என்ன ஏஜ். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மத்தா ஃபாரஸ்ட்டில் அவன் வந்து பிடிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ 50,000 உங்களுக்கு வந்து ரிவார்ட் ப்ரைஸு, இன்னும் 2 பேர்த்து நீங்கள் இன்னும் 2-3 பேர்த்து நீங்கள் பிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்து பிடிச்சி கொடுத்தீங்க ரிவார்ட் ப்ரைஸ்னு அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாஸ் வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போலீஸ்மேன் பார்த்திங்கன்னா அந்த அக்யூஸ்ட் அடுத்து 2 அக்யூஸ்டையும் பிடிச்சாங்க. ஒருத்தன் பார்த்திங்க அப்படின்னா விவேக் குமார், இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா பிரவீன் பட்டேல். ஓகேங்களா? அப்புறம் இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்கண்ட் ஆகிட்டான். அவன் எங்கேனே தெரியல, அவனை இப்போ தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சித்திரக்கூட்டில் நடந்த இன்சிடென்ட்டு. ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு டவர் இல்லாத ஒரு ஏரியா, ஒரு அபண்டன்ட் ஒரு ஏரியா, ஒரு யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் போகிறீங்க. நீங்கள் ரீல்ஸுக்கோ இதுக்கோ மெயினான இம்பார்ட்டன்ட் ஒர்க்குக்கோ ஒரு ரிசர்ச்சுக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி கைட்லைன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த சேஃப்டி கைட்லைன்ஸே இல்லாமல் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க. நம்ம வந்து எவ்வளோ வீடியோ போட்டாலும் வந்து ரேப்புக்கு எதிராக வந்து நம்ம வீடியோ போடுறோம், நம்ம அதுக்கு வீடியோ போடுறோம் அப்படின்னா உலகத்தில் வந்து நிறைய பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது தான் மெயினான விஷயம் இது. ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக மெயினாக அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ், கேர்ள்ஸ், ஆல்சோ ஃபார் த மென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சேஃப்டி கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அவேர்னஸ் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு சின்ன விஷயம் நீங்கள் போனால் கூட, ஒரு ஏரியாவுக்கு போனால் கூட, ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, டக்குனு மேலே கூட பாருங்கள், எதாவது செவ்வறு இடிஞ்சிருக்கா அப்படின்னு கூட பாருங்கள். ஓகேவா? ஸோ அது கூட உங்களுக்கு சேவ் பண்ணும். ஒரு கான்சியஸோடவே இருங்க. எப்போவுமே அதோட இருக்கிறது ஒரு சின்ன ஒரு கான்சியஸோடவே இருங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கக்கூடாது. அவனுக்கு பனிஷ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச அடின்னு அடிக்கிற மாதிரி, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதை தான் பண்ணணும். ஓகேவா? அவங்கள பண்ணி அது சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அவங்கள அப்படி பண்ணி அவங்க அந்த நரக வேதனை வலி அனுபவித்து அவங்க சாவடிக்கணுங்கிறது தான் என்னோடய கோரிக்கையும். ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே தான் இருக்குது உலகத்தில். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேஃப்டி நம்மளோட இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்மாக கையாளணும் நமக்கு. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு இதை விட ஒரு கொடூரமான தண்டனை வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ இது ரொம்ப ஒரு கஷ்டமான இன்சிடெண்ட்டு. ஓகே.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஹோம் கம் கம் டு சிவாஸ் படம். பை.